Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. பராபவ ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்று சந்திரனின் சஞ்சாரம் விருச்சிக ராசியில் அமைந்திருக்கிறது. இன்று நாள் முழுவதுமே மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளின் சிறப்பில் இன்று சனிக்கிழமை ஏகாதேசி திதி. இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாளுக்கு விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமையும். 7.5 சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இன்று சனிக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாம். அல்லது சனிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்று பெருமாள் ஆலய வழிபாடை செய்து கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்க மற்ற கிரக தோஷங்களினால் ஏற்படக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் தீரும். பணப்பற்றாக்குறை மற்றும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகள் மேலும் பண நெருக்கடிகள் இவை அனைத்தும் இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாட்டை செய்ய கிரகதோஷங்கள் தீரலாம். மேஷராசி அன்பர்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள், மனதில் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை குறைவும் இன்றைய நாளில் ஏகாதேசி திதியில் வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடப்பது உறுதி. ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம். காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் இன்று வரலாம். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் மௌனம் காப்பது நல்லது. மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது உங்களினுடைய நியாயங்களை பேசுவதோ இன்றைய நாளில் உங்களுக்கு அது ஒரு பெரிய சங்கடமாகவே அமையக்கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மௌனம் காப்பது மிகவும் நல்லது. சனிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலயத்தில் கருட வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. இன்று நரசிம்மரை வழிபட்டாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் பலவிதமான மன சோர்வுகள் ஏற்பட்டாலும் இன்றைய நாளில் நீங்கள் கருடனை வணங்கலாம். பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதோ இன்று தவிர்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த பணப்பட்டுவாடா மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். குடும்ப சூழ்நிலையில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். இன்று உங்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. இருந்த போதிலும் தன லாபங்களும் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்கள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு தனகாரகன் சந்திர பகவான் இன்று உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பல நாட்களாக உங்களினுடைய மனதில் ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். இந்த குறைபாடுகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரனினால் தீரும். ஏகாதேசி திதியில் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும். கடகராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் காத்திருக்கிறது. ராசிநாதன் சந்திரன் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். சனிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலயத்தில் நரசிம்ம பெருமானை வணங்குவது மிகவும் ஒரு மன அமைதியையும் கிரகதோஷங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த இழுபறியில் வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வும் தீரும். கடகராசி நேயர்களுக்கு இன்று உறவுகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். சனிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய
ஆண்டாள் நாச்சியாரை ஆடி மாதத்தில் வணங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். சிம்மராசினியர்களுக்கு இன்று சுப விரயங்கள் காத்திருக்கிறது. ராசிநாதன் சூரியன் விரயத்தில் இருப்பதும் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதும் சற்று இன்று உங்களுக்கு ஒரு சோர்வை தரக்கூடியதாகவே இருக்கும். உடல் அசதி மற்றும் உடலில் சோர்வை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ ஆலய வழிபாடோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்ய உடல் சோர்வு தீரும். இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மனதில் சற்று தன்னம்பிக்கை குறையக்கூடிய நாளாக அமையும் சிம்மராசி அன்பர்களுக்கு. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் சில பிரச்சனைகளோ அல்லது குழப்பங்களோ இருக்கலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் இன்று மாலை நேரத்தில் தீரும். கன்னிராசினியர்களுக்கு இன்று கனவுகள் மெய்ப்படும். கண்டகச்சனியினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் இன்று நிவர்த்தியாகும். இன்று குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடும். கன்னிராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இன்று சந்தோஷமும் மற்றும் மன நிம்மதியும் கிடைக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தமும் போராட்டத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் தீர்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் மற்றும் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகளும் மாறும். இன்று சனிக்கிழமை ஏகாதேசி திதி கூடிய நல்ல நாளில் பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்று நரசிம்மர் மற்றும் சக்கரத்தாழ்வாரை 12 முறை வலம் வர கண்டகச்சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். வெளிநாட்டிலிருந்து உறவினர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகளை கேட்கலாம். பல போராட்டங்களில் மனதில் இருந்த போதிலும் இன்று உங்களுக்கு ஒரு சில போராட்டங்கள் முடிவிற்கு வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் குறையும். சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் இன்றைய நாளில் கருட பகவானை வணங்கலாம். கருட பகவானுக்கு இன்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பெருமாள் ஆலயத்திற்கு பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நல்ல நிவர்த்தி உண்டு. மனதில் இன்று உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் காலை வேளையில் வந்து போகும். முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் இன்று உங்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். ராசியில் சந்திரனும் மற்றும் பாக்கியத்தில் குரு பகவானும் குரு சந்திர யோகமாக அமைகிறார்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு இன்று மன நிறைவு உண்டு. சனிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் ஆலய வழிபாட்டில் ஆஞ்சநேயரை வணங்கலாம். ஆஞ்சநேயருக்கு இன்று வெண்ணெய் காப்பு சாற்றுவதனால் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் ராகு கேத்து தோஷமும் நிவர்த்தியாகும். வேலை தேடுபவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்தியை கேட்கலாம். பணியிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல முடிவுகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு மன நிறைவான நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய முடிவுகளை இன்று தெரிந்து கொள்ளலாம். இந்த முடிவுகள் உங்களுக்கு சாதக பலனையே கொடுக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் இருந்து வந்த மன உளைச்சல்கள் மாறும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். இதுநாள் வரையில் தாய் தந்தையில் இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும். தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. சந்திரன் 12ஆம் இடத்திலையும் குரு 8ஆம் இடத்திலையும் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நவக்கிரக வழிபாட்டை செய்யலாம். சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து இன்று ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்ய நவக்கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் உண்டு.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இன்று உங்களுக்கு முடிவடையும். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய மனிதர்களினால் ஏற்படக்கூடிய நட்புகள் இன்று உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். இன்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய வியாபார தொடக்கங்கள், புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு மற்றும் நரசிம்மர் வழிபாடு இன்று சிறந்தது. சந்திரன் மற்றும் குரு பகவான் இன்று உங்களுக்கு லாபத்திலேயும் மற்றும் 7ஆம் இடத்திலேயும் இருக்கிறார். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று கைகூடும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் கருடனையும் வணங்கலாம். உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் 1-2 சுப செய்திகள் இன்று நீங்கள் கேட்கலாம். புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தினால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. குடும்பத்தில் பல நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் இன்று ஒன்று சேரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பெற்றோர்களினால் ஏற்படக்கூடிய ஒரு சில மன சஞ்சலங்களும் இன்று தீரும். இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர நண்பர்கள் ஒரு பாலமாக அமைகிறார்கள். சந்திரன் மற்றும் குரு பகவானால் இன்று உங்களுக்கு சற்று நவக்கிரக குறைபாடுகள் உண்டு. சனிக்கிழமையான இன்றைய நாளில் காளி ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும். பத்ரகாளி ஆலயத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய ராகு, கேது மற்றும் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று மீனராசி நேயர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நபர்களை சந்திப்பது மன ஆறுதலை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், குரு பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம். ஏகாதேசி திதியான இன்று 11 தீபம் ஏற்றி பெருமாள் ஆலயத்தில் கருட பகவானை வணங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஜென்மச்சனியினால் தடையாக இருந்து வந்த வேலைகள் கைகூடும். இன்று 11 நபர்களுக்கு அன்னதானம் செய்வதும் 11 தீபங்கள் ஆலயத்தில் ஏற்றுவதும் ஜென்மச்சனிக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இவை இரண்டுமே இன்று மீனராசி அன்பர்களுக்கு அனுகூலமானவையாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.